இந்த அடிப்படையில் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினர்கள் தான் யூதர்கள். இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள் வழிகேடர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டார்கள். கைரில் மக்தூப் தஃப்சீர் கிதாபுகளை நாம் பிரட்டி பார்த்தால் கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார்? விளக்கம் கூறப்படுகிறது, அவர்கள்தான் இந்த யகூதிகள். இவர்கள் வெறுமனே துனியாவுடைய வெளிரங்கத்தை மாத்திரம்தான் பார்ப்பார்கள். அவர்களுக்கு உலகம் கிடைத்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை என்ற ஒரு நியதிக்குள்ளே வந்துவிட்டவர்கள். நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், அவர்கள் வழிகேடர்கள் என்று கூறப்பட்ட காரணம் அவர்கள் எதையும் உள்ரங்கத்தை தான் பார்ப்பார்கள். இதனால் அவர்கள் இன்னல்லாஹ சாலிசு சலாசா அந்த திரியோக கொள்கையில உறுதியாக இருந்தார்கள். எப்பவும் பிதா குமாரர் என்றெல்லாம் அவர்கள் அந்த ட்ரினிட்டியுடைய கொள்கை, அந்த உள்ரங்கத்தை தான் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உள்ரங்கத்தை பார்த்து அவர்கள் சீரானதை அடையாததின் காரணமாக அவர்கள் வழிகேடர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டார்கள். வெளிரங்கத்தை பார்த்த யகூதிகள் மக்லூபீன்கள், அதாவது கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே நாம் ஓதக்கூடியதனை பார்க்கிறோம். இந்த யூதர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களை விடவும் கடினமானவர்கள், இஸ்லாத்துக்கு பரம விரோதிகள். இதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே லதஜிதன் அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு கடும் பகைவர்களாக நீங்கள் அல் யஹூத் இந்த யூதர்களை காண்பீர்கள். வல்லதீன அஷ்ரகு, இரண்டாமவர்கள் மூமின்களுக்கு மிகவும் பகமை பாராட்டக்கூடியவர்கள் தான் இந்த முஷ்ரிக்கீன்கள், சிலை வணங்கிகள். யூதர்களும் சிலை வணங்கிகளும் இன்று என்ன அடாவிடித்தனங்களை முஸ்லிம்களுக்கு செய்கின்றார்கள் என்பதனை நாளாந்தம் நாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். என்றாலும் கூட அவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு நானும் நீங்களும் வழிகளை தேடிக்கொள்ளவில்லை. அவர்கள் எங்களை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் செயல்படுகிறோமே தவிர எங்களுடைய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். நபியே, இந்த யஹூதிகளும் இந்த கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய நடைமுறைகளை, வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாத வரைக்கும் உங்களை பொருந்தி கொள்ள மாட்டார்கள். லதத்தபிஅன்ன சுனனமன் கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய வழிமுறைகளை ஷிப்ரன் பிஷிப்ரின் திராஅம் பிதிராஇன், நீங்க ஷானாக முலம் முலமாக பின்பற்றுவீர்கள். சஹாபா கேட்டார்கள், அவர்கள் யார்? இந்த யூதர்களா? அவர்களை அன்றி வேறு யார்? அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே புகுறுவதை நாகரீகமாக கண்டால் அதை கூட எங்களுடைய உம்மத்தும் நாகரீகமாக காணுவது மாத்திரமல்ல, அவர்கள் ரொம்ப சிரமமான ஒரு செயலை செய்து தேறினால் அதையே என்னுடைய உம்மத்தும் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களில் சிலர்கள் தன்னுடைய தாயுடன் பகிரங்கமாக புணர்வார்கள், தன்னுடைய தாயை தாரமாக நடத்துவார்கள். அதே போன்று என்னுடைய உம்மத்தும் விட்டுவிட மாட்டார்கள், செய்தே தீர்வார்கள். அந்த அளவுக்கு ஷானாக முலமுலமாக, எப்படி பாதணியின் பட்டிகள் ஒன்றோடு ஒன்று சமமாக இருக்கின்றதோ அதே போன்று பின்பற்றுவார்கள். அதனைத்தான் இன்று கடியமான சகோதரர்களே, அறியாமல் தெரியாமல் நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். இது யகூதிகளுடைய சூழ்ச்சி என்பதனை கூட விளங்க மறந்துவிட்டோம். எந்த அளவுக்கு அவர்கள் பகைவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாகலா யஹூதியின் பி முஸ்லிமின் இல்லா ஹம்ம பி கத்லிஹி, எந்தொரு யஹூதியும் முஸ்லிமை கண்டுவிட்டால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு பிறக்கும். அவர்களுடைய தீர்ப்பு ஒவ்வொரு முஸ்லிமையும் கொண்டொழிக்க வேண்டும் என்பது தான். இந்த அடிப்படையில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள் என்றாலும் அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய அடாவிடி தன்மை, அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. அல்லாஹ்வின் மூலமாக அவர்கள் குர்ஆனில் பல இடங்களிலே கேவலப்படுத்தப்பட்டார்கள். அவர்களும் இதனை ஓதுகின்றார்கள், இதனை அறிந்திருக்கின்றார்கள். இதனால் நமக்கு விமோசனம் கிடையாது. ஒன்று, நாம் நம்முடைய பெருமையை விட்டுவிட்டு தாழ்ந்து போய்விட வேண்டும், இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட வேண்டும். அவ்வாறு சென்றால் இழிவை நாம் தாங்க வேண்டி வரும். எனவே நமக்கு இப்பொழுது தஞ்சம் இந்த உலகம் மட்டும் தான் என்பதனை விளங்கிய யகூதிகள் இந்த முஸ்லிம்களுடைய உயிர்களை, உடைமைகளை மற்றும் அவர்களுடைய மானங்களை, அவர்களுடைய பெண்களை, சிறுவர்களை எல்லாமே
கிள்ளு கீரைகளாக ஆக்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்களுடைய வேதனை தாங்க முடியாமல், அவர்களுடைய அதாபுகளை சகிக்க முடியாமல் ஹிஜ்ரத்தின் உடைய ஆவல் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அறிவித்து விட்டான், நபியே செல்லுங்கள் அந்த ஹிஜ்ரத்தினுடைய ஊருக்கு, மதீனாவுக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அங்கேயும் அதிகமானவர்கள் முஷ்ரிக்கீன்கள், சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள். அதுக்கு சுற்றுப்புறத்திலே யகூதிகள் சிறுபான்மையினர்களாக இருந்தார்கள். 3 கோத்திரர்களாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் பனு நுலைர், பனு கைனுகா, பனு குரைலா, இந்த யூதர்கள் ஆரம்பத்தில் இருந்தே முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியிலும் பலதரப்பட்ட சூழ்ச்சிகளை கையாண்டார்கள். அவர்களுக்கு உள்ளே இருக்கும் கோத்திரங்கள், உதாரணத்துக்கு அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற கோத்திரங்களுக்கு மத்தியிலே வருடக்கணக்கில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். அது ஓய்ந்தாப்புல கிடையாது. இவர்கள் ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்வார்கள், வட்டிக்கு ஆயுதங்களை கொடுப்பார்கள். அந்த காலம் தொடுத்து எவரையும் விட்டுவிடாதவர்கள் தான் இந்த யூதர்கள். அதிலும் அதிகமாக முஸ்லிம்களை கண்டால் அவர்களுக்கு ஒரு வெறி, கடி நாயை விடவும் மோசமாக அவர்கள் குமுறுவார்கள். என்றாலும் கூட அவர்கள் வெளிரங்கத்தில் காட்டிக்கொள்வார்கள் இந்த முஸ்லிம்களிடத்திலிருந்து பிரயோஜனங்களை எடுப்பதற்காக. சில யூதர்கள் அவர்களுடைய பெரும் பெரும் கம்பெனிஸ்கள்ல வேலை செய்வார்கள். அவர்கள் ஆடை தரித்திருப்பார்கள் முஸ்லிம்களை போன்று. அவர்களுடைய அந்த யகூதிகளுடைய ஏவல் தான் அது. ஏன்? அவர்களை பொறிந்து கொண்டால், அவர்களை நேசித்தால் தான் தனக்கு வேலை கிடைக்கும் என்பதனையும் இன்று சிலர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சில வாலிபர்களை காணலாம், எம்முடைய தாடியை வைத்துக் கொண்டு நமக்கு வேலை தர மாட்டார்கள், ஃபத்வா கேட்கக்கூடியவர்களை காண்கிறோம். எங்களுடைய ஆடையுடன் நமக்கு பணிபுரிய முடியாது, அதனை நீக்கிவிட்டு வேறு விதமாக ஆடை தரிக்கட்டாம். இதெல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்ன விடயங்கள். இது யகூதிகளுடைய திட்டங்கள். இன்னும் சில இடங்களிலே நாம் காணலாம், அவர்கள் இஸ்லாமியர்களை போன்ற ஆடை தரித்து அவர்கள் தாடியையும் வைத்து தன்னுடைய தலையிலே தொப்பியும் அணிந்து அந்த யகூதிகளுடைய கம்பெனிஸ்கள்ல பணிபுரிவார்கள். அது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை சீரான முறையிலே எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உள்ளாலே சூழ்ச்சி செய்வதற்கு. இறுதியில் என்ன செய்வார்கள்? அந்த மனிதர்கள் உண்மையான முஸ்லிம்கள் சென்றாலும் கூட சிறிது காலத்துக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு அவர்களையும் திசை திருப்பிவிட்ட வரலாறுகளை நாம் ஏராளமாக காண்கிறோம். இந்த அடிப்படையில் யகூதிகள் இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு எப்பவும் திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலும் இஸ்லாத்தை வாழ விடவில்லை. எப்பொழுதும் ரசூலுல்லாவை தீர்த்து கட்ட வேண்டும், அந்த சஹாபாக்களை தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழால் கொண்டு வர வேண்டும், அவர்களையும் அந்த யூதர்களாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இதனால் அவர்கள் யுத்தம் தொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோட யுத்தம் செய்வதற்கு தயாரானார்கள். மக்கத்து மக்களும் ரசூலுல்லாஹ்வை விட இல்ல, மதீனத்து யகூதிகளும் ரசூலுல்லாஹ்வை விட இல்ல. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் படை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். பத்ருடைய போர் ஆரம்பமானது. எந்த அளவுக்கு ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். யூத பெண் அஸ்மா என்று சொல்லக்கூடியவள், அவள் கவிதை பாடுவாள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஏசி தூசித்து கேவலப்படுத்துவாள். ஒரு சஹாபி இருந்தார்கள், உமைர் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 2 கண்களும் குருடானவர். அவருக்கு இந்த வார்த்தைகளை சகித்துக் கொள்ள முடியல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு வசைப்பாடுகிறாளே, தூற்றுகிறாரே, அல்லாஹ்வின் மீதானையாக நான் நேர்ச்சை வைக்கின்றேன், இவளை நான் நிச்சயமாக கொலை செய்வேன். ஆனால் அவருடைய 2 கண்களும் குருடு. அந்த நேர்ச்சைக்கு நிபந்தனையிட்டு இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் பதிரிலே யுத்தம் புரிந்து திரும்பி வர வேண்டும், வெற்றி வாகையுடன் வர வேண்டும், நான் இவரை கொலை செய்ய வேண்டும். அவ்வாறே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை வெற்றி கொண்டு திரும்புகின்றார்கள். இவர் தன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்றுகிறார். சென்றால் அந்த பெண்மணி இருக்கக்கூடிய இடத்துக்கு 2 கண்களும் குருடாக இருந்தும் கூட அவர் கூரையில் ஏறி அதனுடைய முகடுகளை கலட்டி அங்கே வந்து இறங்குகிறார். அந்த பெண் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுடன்
தூங்கிக் கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் சூழால் இருக்கிறது, இவள் நடுவிலே தூங்குகிறார். சஹாபி வந்து அவளை கொலை செய்தார். அந்த பேர பிள்ளைகளுக்கு எதுவுமே நடக்கவில்லை. அடுத்த நாள் காலையிலே வந்தார், சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நேர்ச்சை இதுவாக இருந்தது, நான் அவளை கொலை செய்து விட்டேன், இதன் காரணமாக நான் அநியாயக்காரனாக மாறிவிடுவேனா, நான் குற்றவாளியாக ஆகிவிடுவேனா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல உமைர், ஒரு நாளும் நீங்க குற்றவாளியாக ஆகிவிட முடியாது. சொன்னார்கள், இதா அஹ்பப்துன் அன் தன்லுரு இலா ரஜுலின் நஸரல்லாஹ வ ரசூலஹு பில் கைப் ஃபன்லுரு இலா உமைர் இப்னு அதி. யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மறைமுகமான ரீதியில் உதவி செய்த ஒரு மனிதனை பார்க்க விரும்பினால் இதோ இந்த உமைர் இப்னு அதியை பாருங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொன்னார்கள். சிறிது நாட்களில் உமைர் இப்னு அதி கடுமையான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டார். சஹாபாக்களை அழைத்தார், வாருங்கள் செல்லலாம். பனு வாசிஃபுடைய கோத்திரத்துக்கு போனார்கள். அவர்களை நோய் விசாரித்து விட்டு வந்தார்கள். நன்மாராயங்களையும் சொன்னார்கள். கனிமான சகோதரர்களே, இந்த அளவுக்கு அந்த இஸ்லாத்தின் பேர்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதும் பங்கம் ஏற்படும் என்றால், ஹஜரத் அருமை சஹாபாக்கள் அந்த இஸ்லாத்துக்கென்றே தன்னை அர்ப்பணித்தவர்கள், அவர்களுக்கு ஏதேனும் ஏற்படும் பொழுது அவருக்குள்ளே இருப்பவர்கள் தாங்கவில்லை. ஆனால் இன்று நாம் சில சில்லற பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு எங்களுக்கு மத்தியிலே பிரிவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றோம். யகூதிகள் நமக்கு மேலே ஏறி மிளகாய் அரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கட்டவிழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு இரையாகி பலியாகி கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்தை நாம் அறியாத முறையிலே கரையான் அரிப்பதை போல அரிப்பதற்கு அந்த யூதர்களுடைய கையிலே கொடுத்துவிட்டு மூடர்களாக அறிவீனத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். எனவே புரிந்துணர்வு உள்ளவர்களாக ஆகிவிட வேண்டும். இஸ்லாமியர்கள் அவர்கள் ஒற்றுமையாகாத வரைக்கும் ஒரு நாளும் இந்த எதிரிகளை எதிர்த்து எங்களுடைய இஸ்லாத்தை எடுத்து நடக்க முடியாது என்பதனையும் மறந்துவிடக் கூடாது. எனவே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு பின்னால இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புன்றார்கள். அந்த அதி இப்னு ஹாத்திம் கேட்ட நேரம், அந்த உமைர் இப்னு அதி கேட்ட நேரம் சொன்னார், யார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமைர், மிருகங்கள் கூட இது அநியாயமாக கருத மாட்டாது. ஏன் அந்த அளவுக்கு அந்த பெண் அவள் மிருகத்தனம் உள்ளவள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்ற மிருகத்தனம் உடையவர்கள் தான் இந்த யகூதிகள். அவர்களையும் அந்த ஜயன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜியோனிஸ்டுகள் மிகவும் மோசமானவர்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய பெண்களை, அவர்களுடைய கற்புகளை சூறையாடுவது இபாதத். இதனை நாம் படிக்க வேண்டும். அல் அத்யான் வல் ஃபிரக், மார்க்கங்களும் சில பிரிவுகளும் என்றொரு பாடம் மதரசாக்களிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதிலே அவர்களுடைய கொள்கைகளை சொல்லும் பொழுது அவர்களுக்கு முஸ்லிம்களை கொல்வது இபாதத், அவர்களுடைய பெண்களின் கற்புகளை சூறையாடுவது இபாதத், அவருடைய சிறுவர்களை வளர விடாமல் பூண்டோடு அழித்து விடுவது இபாதத். மேலும் அவர்களுடைய யாரிடத்திலிருந்து கடனுக்கு ஏதும் எடுத்தால் அந்த கடனை திருப்பி கேட்க முடியாது. மாற்றமாக முஸ்லிம்கள் அவர்களிடத்திலிருந்து எடுத்தால் கொடுக்க முடியாத பட்சத்தில் அவர்களை கொலை செய்யவும் முடியும் என்றெல்லாம் அந்த ஜியோனிஸ்டுகள் தமக்கென்ற ஒரு அகீதாவை அமைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இன்று நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய எல்லா விதமான அடாவிடித்தனங்களும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் இருந்தே அவர்களின் மூலமாக நோய்க்கப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். எனவே அந்த யகூதிகளை நாங்களும் பகைவர்களாக ஆக்கிக் கொள்வது தான் இபாதத் என்பதை மறக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் வந்திருக்கின்றது, ஒருவர் சதகா கொடுக்கிறதை தன்னுடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். சதகா கொடுப்பதற்கு முடியவில்லையா, யகூதிகளை திட்டிக் கொண்டே இருங்கள். அது சதகா என்ற அளவுக்கு உம்மத்தின் மீது இரக்கம் உள்ளவர் அப்படி சொன்னார் என்றால், இந்த யகூதிகளுடைய விடயத்தில் அல்லாஹ்வினுடையவும் ரசூலுடையவும் தீர்ப்பு எப்படியா இருக்கும்? அவர்கள் எப்பேற்பட்ட மாத்தியத், எப்பேற்பட்ட அடிப்படையை கொண்டவர்கள் என்பதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இஃப்க், அதாவது பனு இஃப்க் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இருந்தார். அவரும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி ஏசி வசை பாடிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், மன் லி பிஹாதல் ஹபீஸ், இந்த ஹபீஸ், இந்த மோசமானவன்
இந்த கெட்டவன் இவனுக்கு யாரு, இவனுடைய விடயத்தில் யாரு எனக்கு உதவி செய்யறது, இவனை தீர்த்து கட்ட வேண்டும். சாலிம் இப்னு உமைர் என்ற ஒரு சஹாபி முன்வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஃபஇன்னி நதர்து மின் கபுல், இதற்கு முன்னாலவே நான் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று நேர்ச்சை வைத்திருந்தேன், சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு ஆனந்தம் அடைந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்மாராயத்துக்கு உள்ளானார். எனவே இந்த யஹூதிகள் அதிகமான நபிமார்களை கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வ யக்துலூன நபியீன பிகைரி ஹக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனின் ஆயத்துகளை, அத்தாட்சிகளை, அதனுடைய சட்டங்களை மறுக்கக்கூடிய இந்த யஹூதிகள் யக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்த், நபிமார்களை அவர்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல், எந்த ஹக்கும் இல்லாமல் கொலை செய்கின்றார்கள். மேலும் யாரெல்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்களோ அவர்களையும் கொலை செய்கின்றார்கள். ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், இவர்களுக்கு நொம்பரமான வேதனை இருக்கின்றது என்ற அறிவிப்பு கொடுங்கள். எனவே யாரெல்லாம் நல்லதை ஏவுவார்களோ, யாரெல்லாம் நீதமாக நடப்பார்களோ அவர்களை ஒரு நாளும் இந்த யஹூதிகள் விட்டுவிட மாட்டார்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. நபிமார்களையே கொலை செய்கின்றார்கள். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹி இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாஷி அஷத்து அதாபன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளன்று கடுமையான வேதனை யாருக்கு கொடுக்கப்படும்? கால ரஜுலுன் கதல நபியன், சொன்னார்கள், யார் ஒரு நபியை கொலை செய்கிறானோ அவனுக்கு தான் யாருக்கும் கொடுக்காத பயங்கரமான வேதனை அல்லாஹ் கொடுப்பான். அவ் மன் அமர் பில் மாரூஃபி வ நஹா அனில் முன்கர், அல்லது நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய ஒரு மனிதனை யார் கொலை செய்கிறானோ அவனுக்கு தான் ஆகும் கடுமையான வேதனை என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நான் மேலே ஓதிய ஆயத்து அல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வ யக்துலூன நபியீன பிகைரி ஹக் என்ற இந்த ஆயத்தையும் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அவர்கள் 43 நபிமார்களை 20 நிமிடத்தில் கொண்டொழித்தார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதிவிட்டு அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்த், யாரெல்லாம் நல்லதை ஏவுகின்றார்களோ நீதமாக நடக்கின்றார்களோ அவர்களையும் கொலை செய்வார்கள் என்ற ஆயத்துக்கு விளக்கமாக 170 மனிதர்களையும், அந்த நபிமார்களுக்கு உதவியாக இருந்த 170 பேரையும் மாலையில் ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளே கொண்டு ஒழித்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு விஷமம் நிறைந்தவர்கள் தான் இந்த யூதர்கள் என்பதன நாங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்வதற்கு பல தடவைகள் முயற்சி செய்தார்கள். சிலர்கள் தூங்குறீங்க, தயவு செய்து விழித்தெழுமுங்க, வாரத்துக்கு ஒரு முறை தான் சில விஷயங்களை கேட்கிறோம், இங்க குர்ஆன் ஹதீஸ் தான் பேசப்படுது, சில ஆதாரபூர்வமான விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுது, ஹராமான விஷயங்கள் மற்றும் உண்டான பொய்களை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நாங்க எல்லாரும் தயார். எது ஹக்கா இருக்குதோ அதுக்கு தயார் இல்லை, அதனால தூங்கி விட்டு தயாராகி வாங்க. அத்தோட ஜும்மாவுக்கு வரும் பொழுதும் நேரத்தோட வருவதற்கு முயற்சி செய்யுங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பல தடவை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த சரித்திரங்கள் குர்ஆனிலே பல ஆயத்துகள்ல இடம்பெற்று இருக்கின்றது. எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு கைபரை வெற்றி கொள்கின்றார்கள். அந்த மதீனத்தில் இருந்த அதிகமான யூதர்கள் அடைக்கலம் புகுந்தார்கள். போய் கைபர்லே அங்கிருந்து அவர்கள் ரசூலுல்லாஹ்வின் சஹாபாக்களையும் விட்டுவிடவில்லை, அவர்கள் யுத்தம் தொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் படையெடுத்து கொண்டு போய் யுத்தம் செய்து ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபரை வெற்றி கொண்டார்கள். பிறகு அந்த யஹூதிகளுக்கு கைபரிலேயே இஸ்லாத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வரி கட்டி வாழுமாறு கட்டளையிட்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த கைபர்ல யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். யூதர்களுடைய சூழ்ச்சி ஓரிரு விடயத்தில் அல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மானத்திலும் விளையாடியது. அவருடைய உயிரில் மாத்திரமல்ல, அவருடைய மானத்துடன் விளையாடியது, அவருடைய குடும்பத்தின் பெண்மணிகளுடன் விளையாடியது. பிறகு அவர்களுடைய அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் வழித்தோன்றர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய வழித்தோன்றர்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழித்தோன்றர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சந்ததிகள், இப்படி பரம்பரையாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையுடன் அவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள்.
சலாம் பின் மிஷ்கம் என்பவன் பனு கைனுகாவுடைய தலைவன். இவருடைய மனைவி தான் ஜைனப் பின் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவள். இவள் இந்த ஹைபருடைய யுத்தத்துக்கு பின்னால ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பொரித்த முழுமையான ஆட்டை அவள் ஹதியா செய்தாள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியாக்களை கபூல் செய்யக்கூடியவர்கள், சதகாக்களை மறுப்பார்கள். ஹதியா எனும் பொழுது கிஃப்ட், சதகா எனும் பொழுது அது ஒரு பிச்சையாக இருக்குது, அது ஒரு பெகிங். எனவே ஹஜரத் ரசூலுல்லாஹ் சதகாவை விட்டு விடுவார்கள், கிஃப்ட் என்ற ஹதியாவை கபூல் செய்வார்கள். அந்த ஆட்டை கபூல் செய்தார்கள். தன்னுடன் அமர்ந்திருந்தார் பரா பின் பிஷ் அல் மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி. 2 பேரும் உட்கார்ந்தார்கள் சாப்பிடுவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலை வைத்து அதனை நாவில் வைத்த உடனே உணர்ந்தார்கள், இது மஷ்மூம், நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது. உடனே சொன்னார்கள், நீங்கள் கைகளை எடுத்து விடுங்கள், இதனை உட்கொண்டு விடாதீர்கள். என்றாலும் பசியில் இருந்த அந்த பரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதனை சாப்பிட்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு கடுமையான நஞ்சு! அதே இடத்துல துடி துடியாய் துடித்து அவர் தன்னுடைய உயிரை நீக்கிவிட்டார். இந்த அளவுக்கு பெண்கள் கூட அந்த யகூதிகள்ல ரொம்பவும் மோசமானவர்கள். ஆனால் இன்று யூத பெண்களை இஸ்லாமிய தலைவர்கள் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய இரத்தத்தோட கலந்தது அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு நாளும் உதவியாக இருக்க மாட்டாது என்பதனையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சூழ்ச்சியினுடைய அடிப்படை தான் இன்று புனிதமான அந்த கஸ்ஸா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்து மனாஃப் என்று சொல்லும் பாட்டனார் ஒருவர், அப்பா ஒருவர், அவரும் பிறந்தது அந்த கஸ்ஸாவிலே தான். இமாம் முஹம்மது இப்னு இத்ரிஸ் ஷாஃபி ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையை சேர்ந்தவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்ததும் அந்த கஸ்ஸாவிலே தான். எனவே அப்படியா கொண்ட அந்த புனித பூமியை இன்று அவர்கள் கொள்ளை பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பூமியினுடைய மதிப்பை பற்றி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக பேசியிருக்கிறார்கள். நீங்கள் பிரயாணம் செய்து போவதாக இருந்தால், உங்களுடைய சாமான்களை கட்டிக்கொண்டு நீங்கள் தரிசிக்க போவதாக இருந்தால், லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா சலாஸ்தி மசாஜித், 3 மஸ்ஜிதுகளுக்கு தான் போக முடியும். அதில் ஒன்று மஸ்ஜிது ஹாதா, என்னுடைய இந்த மஸ்ஜிது நபவி. அடுத்தது மஸ்ஜிதுல் ஹராம், அந்த காபத்துல்லா இருக்கும் பூமி. அடுத்தது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ்வை ஒரு பூமிக்கு அழைத்து செல்கின்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை காட்ட போகின்றான். அந்த ஆயத்தை சொல்லும் பொழுது, என்னுடைய அடிமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மஸ்ஜிதுல் ஹராம் அந்த பைத்துல்லா இடத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றேன். நான் தூய்மையானவன், அழைத்து சென்ற நான் தூய்மையானவன். எதற்கு அழைத்து சென்றேன்? பாரக்னா ஹவுலஹு, அந்த பூமி சூழால நான் பரக்கத் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா நபிமார்களையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் விண்வெளி பயணம் போகும் பொழுது ஒன்று சேர்க்கப்பட்ட இடம்தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அதிகமான நபிமார்கள் அனைவருமே மலாய்க்காமார்கள், அதிகமான மலாய்க்காமார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூமியிலும் சந்தித்த ஒரு இடம். உயிரோடும் உடலோடும் எல்லா நபிமார்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே விண்வெளி பயணத்தின் பொழுது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்வதற்காக ஒன்று சேர்த்தான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த பரிசுத்த அந்த பூமி, பரக்கத் செய்யப்பட்ட பூமி, அங்க இருந்து தான் நாங்க லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்கு எடுத்து சென்றோம். எனவே கண்ணியமானவர்களே, அந்த பூமியினுடைய பரக்கத்தை அறிந்தவர்கள் அந்த யகூதிகள் அதனை இன்று கொள்ளை அடித்து விட்டார்கள். எனவே அந்த மஸ்ஜிதை பற்றி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்து நீங்கள் போய் தரிசியுங்கள் என்று கூட சொல்லி இருக்கின்றார்கள். அங்கே 2 ரக்காத்துகள் தொழுவது 50,000 ரக்காத்துகள் தொழுவதற்கு சமம். ஒரு தொழுகைக்கு 50,000 தொழுகைகள் தொழுவதற்கு சமம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே முஸ்லிம்களுடைய இந்த ஆதிக்க பொருள்களை அவர்கள் சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள், அதற்காக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இந்த யகூதிகள் எங்களுடைய பகைவர்கள், நாங்களும் அவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நேசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அவர்களுடைய பொருட்களை
தாராளமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சிந்தனை கூட கிடையாது. நான் ஒரு முஸ்லிம், அவனுடைய பொருளை வாங்குவதன் மூலமாக என்னுடைய முஸ்லிமை தான் கொல்ல போகின்றேன் என்பதை கூட விளங்காம இஸ்லாமிய உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்றால் கண்ணியமானவர்களே, எங்களுக்கும் அந்த யகூதிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். சிலர்கள் சொல்லலாம், அவர்களுடைய அனுசரணை இல்லாமல் வாழ முடியாதே. ஒரு காலம் வரும், எங்களுக்கு கொடுக்கல் வாங்கலே செய்ய முடியாமல் இருக்கும். கண்ணியமானவர்களே, ஆனாலும் ஒரு உண்மையான மூமின் முஸ்லிம், அவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும். பூமி செம்பு தரையாக மாறட்டும், வானம் வெள்ளியாக ஆகட்டும், அது மலையை தடுத்துக் கொள்ளட்டும், அல்லாஹ் உண்மையான மூமினுக்கு ரிஸ்க் கொடுப்பான். இந்த சிந்தனை தான் நம் அனைவருக்கும் வர வேண்டும். எனவே இவர்களுடைய விஷமங்களை, அடாவிடித்தனங்களை சீரான முறையிலே அறிந்த அந்த ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் 1947 அதிகமான யகூதிகளை கொண்டொழித்தான். கொஞ்சம் பேரை தான் அவன் விட்டுவிட்டான். அதில் சிலர்களை நாடு கடத்தினான். ஜெர்மன்ல இருந்து அவர்களுக்கு வாழ்வதற்கு இடம் இருக்கவில்லை, குந்துவதற்கு உட்கார்வதற்கு கூட அவர்களுக்கு இடம் இருக்கவில்லை. அவர்களுடைய இந்த அவல நிலைமையை பார்த்த பலஸ்தீன முஸ்லிம்கள் அவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு குந்துவதற்குண்டான ஒரு இடத்தை கொடுத்தார்கள். ஆனால் அன்று தொடுத்து இன்று வரைக்கும் அவருடைய தலைவலி ஆரம்பித்து இன்று எந்த அளவுக்கு முழு பலஸ்தீனையும் ஆக்கிரமித்து விட்டார்கள். முஸ்லிம்கள் அன்று தொட்டு இதுவரைக்கும் அவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கும் பலதரப்பட்ட தொந்தரவுகளுக்கும் அநியாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 1947 வரைக்கும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கூட உலக படத்தில் இருக்கவில்லை. ஆனால் பிறகு அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் டெல்விவ் என்று சொல்லி அவர்கள் அந்த தலைநகரத்தை அமைத்துக் கொண்டு அதிகாரம் செலுத்தினார்கள். எங்களுடைய இஸ்ரேல் அது எங்களுக்குரியது தான். ஆனா இன்றைக்கு கண்ணியமானவர்களே, அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த கஸாவை சம்பூர்ணமாக அவர்கள் நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஈமானிய உணர்வு, இஸ்லாமிய உணர்வு முஸ்லிம்களாகிய நம் ஒவ்வொரு இடத்திலையும் வர வேண்டும். நாங்க அவ்வப்பொழுது மறந்து விடுகின்றோம். அவர்களை நன்றாக எங்களுடைய களியாட்டங்களிலே ஈடுபட்டு விடுகின்றோம். என்றாலும் என்ன செய்ய, எங்களால் ஈடு கொடுக்க முடியவில்லையே. கவலைப்பட்டாவது தஹஜ்ஜுதுல சஜிதாவில தலை வைத்து அவர்களுக்காக வேண்டி கேட்பதற்கு கடமைப்பட வேண்டும். சிலர்கள் ஷைத்தான் பேசுகிறார்கள் அவர்களுடைய நாவுகளிலே. நாம் அவர்களுக்காக என்ன குரல் கொடுக்க வேண்டியிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடக்கின்றது என்றும் சிலர்கள் பெரிய தக்வாதாரிகளை போல பேசுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்றாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல, யா அல்லாஹ், முஸ்லிம்கள் அவர்களை நீ கேவலப்படுத்தி விடாதே என்று கேட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவில் எது இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. யூதர்களுடைய ஒவ்வொரு 90 வருடங்களுக்கு பின்னாலும், அது ரசூலுல்லாஹ்வுடைய காலம் தொடுத்து இதுவரைக்கும் வரலாறு துணுக்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 90 வருடங்களுக்கு பின்னாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்கின்றது என்பதும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 1947 இருந்து இவர்கள் செய்து கொண்டு வரக்கூடிய இந்த அடாவிடி தனங்களுக்கு 90 வருடங்கள் பூர்த்தியாகும் இடத்தில் ஒரு பெரும் வீழ்ச்சியும் இருக்கிறது என்பதனை மறந்துவிடக் கூடாது. என்றால் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் விழிப்புணர்வு கொண்டவர்களாகவே இருப்போம். குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை சீரான முறையிலே படித்து நாம நம்புவோம். இரண்டாவது உலக யுத்தத்தில் நடந்தது என்ன? அமெரிக்கா, பிரிட்டன், அதனுடைய நேச நாடுகள் அந்த ஜெர்மன், ஜப்பான் மற்றும் ரஷ்யாவுக்கு போர் தொடுத்தார்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த நேரத்திலே டைனமைட்டை கண்டுபிடித்தான். அந்த டைனமைட் கண்டுபிடித்ததின் விளைவாக மாபெரும் வெற்றிகள் இந்த பிரிட்டனுக்கு கிடைத்தது. இறுதியில் அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இடத்திலே கேட்டான் அந்த நேரம் இருந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வின்சென்ட் சர்ச்சில், நீ எங்களுக்கு செய்த இந்த உதவிக்காக நாம் உனக்கு என்ன பிரதி உபகாரம் செய்ய வேண்டும்? உண்மையிலே லண்டன்ல அரைவாசியை தா என்று கேட்டாலும் கூட அவன் கொடுத்திருப்பான். ஆனா இவன் சொன்னான், சிதறி கிடைக்கும் என்னுடைய மக்களுக்கு இருப்பதற்கு ஒரு நாடு வேண்டும்.
அந்த அடிப்படையில தான் கண்ணியமான சகோதரர்களே பலஸ்தீன்ல அந்த இடம் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்று அதனுடைய நிலைமை ரொம்பவும் பரிதாபமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நோன்பு நோட்டிருக்கிறார், நான் மாலையில நோன்பு துறப்பதற்கு உயிரோடு இருப்பேனா? அழகான வாலிபர், உண்மையிலே அவர் உயிரோடு இருக்கல்ல. நோன்பு நேற்றிருக்கிறாள் சிறுமி, ரத்தம் அவருடைய உடம்பெல்லாம் ரத்தமயமாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பை திற என்று சொல்லும் பொழுது நான் என்னுடைய நோன்பை விட்டுவிட மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஈமானுடன் அந்த சிறுமிகள் கூட பிரிந்து போகிறார்கள். சிறு குழந்தைகள், அவர்களுடைய உயிர்கள் அனைத்துமே வெறுமனே கிள்ளி எடுக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, நோன்புடைய காலத்தில் கூட அவர்களுக்கு எந்த விதமான நிம்மதியும் இருக்கவில்லை. அவர்கள் யுத்த நிறுத்தம் செய்தார்கள் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு. அதற்கு பின்னாலும் அவர்களுடைய சூழ்ச்சி என்னவாக இருக்கின்றது என்பதனை நாம் அறிய முடியாமல் இருக்கின்றோம். எனவே எப்பவும் எங்களுக்கு செய்ய முடிந்தது அவர்களுக்காக வேண்டி கரம் ஏந்துவது தான், துவா செய்வது தான். துவா செய்து கொண்டே இருப்போம். இந்த மக்கர், இந்த சூழ்ச்சி எதன் காரணமாக நடந்தது கண்ணியமான சகோதரர்களே? அந்த ஷேக் முர்சி ஒரு அழகான இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிக் கொண்டிருந்தார். எங்களுடைய அரபு நாடுகளும் சேர்ந்து ஒரு துணையாக இருந்தது அந்த காபிர்களுக்கு. இதன் காரணமாகத்தான் இந்த விளைவு ஏற்பட்டது. மிஸ்ருடைய அரசாட்சியை விழுத்தாட்ட வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்கள் இந்த அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்து விட்டார்கள். துபாய், சவுதி அரேபியா இவர்களும் சேர்ந்து உதவிக்கரங்கள் நீட்டினதின் காரணமாக, உதவியாக இருந்ததின் காரணமாக இன்று இந்த அவல நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாத்தி அலன்னாசி ஜமான், மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல சிலர்களை பாப்பீங்க, இஹ்வானுல் அலானியா வஅதாஉஸ் ஸரீரா, அவர்கள் வெளிரங்கத்துல சகோதரர்களை போல இருப்பார்கள், உள்ரங்கத்துல இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பரம எதிரிகளாக இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, அது ஏன் நடக்கும் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், கால பி ரக்பதி பஅலிஹிம் இலா பஅல் வ ரஹபதி பஅலிஹிம் மின் பஅல், சிலர்கள் சிலர் மீது கொண்ட அந்த ஆசை, இச்ச, நேசம், பாசம், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சொல்வார்கள் எந்த அளவுக்கு லொல்வெலா இருக்கிறது என்று சொல்லி, அந்த அளவுக்கு அவர்களை விட முடியாது என்ற அளவுக்கு நேசம் கொண்டிருக்கிறதின் காரணமாக இப்படி வெளிரங்கத்தில் அவர்கள் சகோதரை போல உள்ரங்கத்தில் பகைவர்களாக இருப்பார்கள். இது தான் இன்று அரபு நாடுகளின் மூலமாக இந்த புனித இடங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் வரஹபதி பஅலிஹிம் மின் பஅல், சிலர்கள் இப்படி செய்வதற்கு காரணம் சிலர் மீது கொண்ட பயத்தின் காரணமாக. எனவே கண்ணியமானவர்களே, அங்கே தன்னுடைய ஆயுதங்களை காட்டி தன்னுடைய வார்த்தைகளை கணைகளாக வீசி மயமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பயந்து அவர்களுக்கு வாலாட்டக்கூடிய இஸ்லாமிய நாடுகளும் நமக்கு மத்தியில் இருக்கிறது. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் என்பதனை மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த முர்சி ஒரு அழகிய ஆட்சியை கொண்டு போனார். அந்த கஸாவுடைய போர்டர்ல தான் ஈஜிப்ட், அந்த ஈஜிப்டுடைய வாயலை திறந்து விட்டார், உதவிகளை செய்தார், மருத்துவர்களை அனுப்பினார். பலதரப்பட்ட உதவிகள் நடக்கும் பொழுது இந்த நிலைமைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள். மேலும் பொய்யை போட்டார்கள். இஸ்ரேலில் 6 பேரை கொண்டதின் காரணமாகத்தான் நாம் இவர்களை தகர்க்கிறோம் என்ற விஷயத்தை உலக ஜனங்களுக்கு காட்டினார்கள். இன்று அரபு நாடுகள் மௌனமாக இருக்கிறது, யுஎன்ஏ மௌனமாக இருக்கிறது. இன்று முஸ்லிம்களுக்கே பேச முடியாது விட்டால் யுஎன்ஏ என்ன செய்வது கண்ணியமான சகோதரர்களே? எனவே இந்த அநியாயத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த யூதர்களுடைய பொருளாதார பலம் தான். அவர்களுடைய பொருளாதார பலத்தை அதிகரிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய முஸ்லிம்கள். எனவே அவர்களுடைய எல்லா விதமான ப்ரொடக்ஷனையும் நாங்க பாய்காட் பண்ண வேண்டும், பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும். அதனை எந்த காரணத்தை கொண்டும் நாம் உட்கொள்ளக்கூடாது. எங்களுடைய பறக்கத்துக்கு பரிகரணங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது. மால்டீவ்ஸ் அண்மையில அவருடைய எல்லா விதமான ப்ரொடக்ஷனையும் தடை செய்தது. பெங்களூர்ல தடை செய்தார்கள். 100 ஹோட்டல்கள் அவர்கள் சேர்ந்து, மும்பாயில 100 ஹோட்டல்கள் சேர்ந்து அவர்களுடைய தலைவர்கள் தடை செய்தார்கள். அதனால் அவர்களுக்குள்ள ஒரு பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது. இன்று அவர்களுடைய அனைத்து விதமான உற்பத்திகளை கொண்டு எல்லா நாடுகளிலையும் எல்லா மூலை முடுக்குகளையும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி விட்டார்கள். எனவே நாமும்
அவைகளை உட்கொள்ளக்கூடாது என்று எங்களுடைய வாலிபர்களுக்கு மட்டுமல்ல வயோதிபர்களுக்கும் இந்த உணவு கிடையாது. எங்களுடைய ஃபங்க்ஷன்கள்ல, கலியாட்டங்கள்ல ஸ்பிரைட், பெப்சி, கொக்கா கோலா இல்லாம எங்களுக்கு ஒரு கலியாட்டமே கிடையாது, எங்களுக்கு ஒரு சாப்பாடே கிடையாது என்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம். கனிவான சகோதரர்களே, எங்களுடைய நாட்டினுடைய ப்ரொடக்ஷனை எடுங்கள், எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துங்கள். மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்ட இந்த யகூதிகள், முஸ்லிம்களின் மீது எதிரிகள், இவர்களுடைய வளத்தை ஏன் நாம் அதிகரிக்க வேண்டும்? சொன்னார் யூசுஃபுல் கர்லாவி, நீங்கள் இந்த பெப்சி, கொக்கா கோலா இவைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரூபா, ஒரு ரியால், ஒரு டினார், ஒரு திர்ஹம், இவைகள் அனைத்துமே உங்களுடைய முஸ்லிம்களுக்கு தோட்டாக்களை வாங்கி அவர்களுடைய உயிர்களை பலியாக்குறதுக்கு நீங்க கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. உணர மாட்டீர்களா? கனியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாம் இந்த கஸாவுல முஸ்லிம்களை மீட்டு எடுப்பதற்கு அங்கே போய் உதவி செய்ய முடியல என்றாலும் கூட ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல ஆக பெரிய ஆயுதத்தை கொண்டு நாம் உதவி தேடுவோம். அதுதான் அத்துஆ சிலாஹுல் முஃமின், மூமின் உடைய மாபெரும் ஆயுதம் தான் துஆ. எனவே இன்று ஸ்ரீலங்காவில் கூட அந்த யகூதியர்களுடைய தூதரகம் அமைக்கப்பட்டு விட்டது. பல சூழ்ச்சிகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் கூட மாற்றப்பட்டு அச்சிடப்பட்டு அவைகள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் யகூதிகளுடைய நச்சு கருத்துகள் பூத்திருக்கிறார்கள். அந்நிய சகோதரர் அதனை வாசித்து விட்டால் அந்த குர்ஆன் முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு இழிவானவர்கள், கேவலமானவர்கள் என்று மதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக இருக்கிறார்கள். கஸாவுடைய முஸ்லிம்களுடைய அவல நிலைமை, அவர்களுக்கு அங்கே மின்சார வசதி கிடையாது, தண்ணீர் குடிப்பதற்கு இல்லை, சாப்பாடு இல்லை. கண்ணியமானவர்களே, எந்த விதமான மருத்துவ வசதியும் இல்லை. அவர்கள் அதிகமான பெண்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்க உணராம இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானிய உணர்வு, இஸ்லாமிய உணர்வு எங்களுக்கும் தர வேண்டும். எனவே அண்மையில நம்முடைய நாட்டுக்குள்ள கூட நடந்த எல்லா விதமான சூழ்ச்சிகளும் அடாவிடித்தனங்களும் இந்த இஸ்ரேல்களுடைய தூண்டுதல் தான் என்பதனையும் மறந்துவிடக் கூடாது. எனவே அவர்களுடைய கிரீம் வகைகள் இருக்கின்றது, பெண்கள் ஃபேஷியல் பண்ணக்கூடிய கிரீம் வகைகள் மற்றும் அவர்களுடைய அதிகமான சாப்பாடு வகைகள், அதிகமான ஆடை வகைகள், அவர்களுடைய ப்ரொடக்ஷன், இவைகள் அனைத்தையும் நாம் வாங்காமல் விட்டுவிடுவோம். அந்த ரீதியிலாவது எங்களுடைய முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து நாளும் மறுமையில நாங்களும் முஸ்லிம்கள் தான், அல் முஸ்லிமூன இஹ்வானி என்று பதில் சொல்வதற்கு தயாராக ஆகிவிடுவோம்.